ஜனநாயகன் விசஸ் பராசக்திங்கிற ஒரு கிளாஷ் வர போகிறதா செய்தி வந்திருக்கு. பராசக்தி போகிற வேகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்குமோங்கிற அளவுக்கு சூழல் இருந்தது. என்னன்னா ரொம்ப பரபரப்பாக அந்த படப்பிடிப்பை நடத்திட்டே இருக்காங்க, நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுடைய படப்பிடிப்பு முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு கரெக்டாக விஜய் படத்தோட வந்துருவாங்களோங்கிற ஒரு எண்ணத்தை தான் அதை கிரியேட் பண்ணுச்சு. இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது முதல்ல பதறின ஒரு சிவகார்த்திகேயன் தானே. மோதுறது ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் வேறங்க. ஏன்னா 2 தயாரிப்பாளர்கள் பணம் போட்டிருக்காங்க, அவங்க வந்து திரும்பி எடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, ஏற்கனவே பெரிய இடத்தில் இருக்கிற விஜய், இவர்களுடைய ரசிகர்கள் மோதும் பொழுது என்ன ஆகும்னா இதே தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல சினிமா பேசுறாங்கன்னு, இதுதான் நடக்கும். சந்தானம் வந்து சிம்புவோடு மீண்டும் இணைக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக் நடக்குது? ஆமாம், அது அப்படி ஒரு டாக் நடக்குது. சிம்புவுக்காக நான் பண்றேங்கிற மாதிரி சந்தானம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு. இதுல என்னன்னா சந்தானம் சிம்பு வந்து ரொம்ப அன்போட பாக்குறது வேற, ஆனால் சிம்பு சந்தானத்தை அப்படி பாக்குறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சிம்புவோட லைனப்ஸுமே சார் அந்த 50 படம்லாம் வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளேயே இருக்கே சார். வருமா? ஏன்னா எஸ்டிஆரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டுட்டாங்க, இருந்தாலும் அதுக்கான முன்னேற்பாடு வந்து பண்ணிட்டு. சிம்பு எடுக்கிற பெரிய ரிஸ்க்குங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வேற யாராவது ஃபைனான்ஸ் பேக்கிங் பண்ணுவாங்கங்கிறது வேற. ஏன்னா இப்போ சிம்புக்கு இருக்கிற இன்னைக்கு மார்க்கெட்டு அவர் மீண்டும் பழைய மாதிரி மலை நடிக்க இறங்கிட்டாரு. அப்போ இந்த நேரத்தில் சிம்புவுக்காக ஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டைரக்ஷனில் இறங்கி அடுத்து வந்தது படத்தோட ட்ரைலர் எல்லாருமே கொண்டாடும்படியாக இருக்குது. அடுத்து முழுக்க டைரக்ஷன் மைண்ட் செட்லேயே இருக்கார் போல இருக்கு. தனுஷால ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தையும் பண்ண முடியும், ரத்தம் தெரிகிற படத்தையும் பண்ண முடியும், ஃபுல் காமெடியும் காதலுமா கலந்து ஒரு படத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். சிவகார்த்திகேயன் மிக வேகமாக வளர்ந்து வந்துட்டுருக்காரு. துப்பாக்கியை புடிங்க சிவான்னு விஜய் அவர்கள் தான் கொடுத்தாரு. ஆனால் அதே விஜய் அண்ணாவையே எதிர்க்கிற அளவுக்கு பராசக்தி விசஸ் ஜனநாயகன் விசஸ் பராசக்திங்கிற ஒரு கிளாஷ் வர போகிறதா செய்தி வந்திருக்கே. இல்லை, 2-3 நாளாக அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. பராசக்தி போகிற வேகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்குமோங்கிற அளவுக்கு சூழல் இருந்தது. என்னென்னா ரொம்ப பரபரப்பாக அந்த படப்பிடிப்பை நடத்திட்டே இருக்காங்க, நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுடைய படப்பிடிப்பு முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு கரெக்டாக விஜய் படத்தோடு வந்துருவாங்களோங்கிற ஒரு எண்ணத்தை தான் அதை கிரியேட் பண்ணிச்சு. இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது முதல்ல பதறின ஒரு சிவகார்த்திகேயன் தானே. ஐயோ என்ன வெளியில் எப்படி ஒரு தகவல் ஒன்று போகுது, நோ அது எப்படி இருந்தாலும் அது வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக அவர் சொல்லியிருக்கார் போட்டிருக்கு. ஆனால் கம்பெனிக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயனை வைத்து படம் எடுக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லை, விஜயோடு நம்ம மோதணுங்கிற எண்ணம் இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை 2025 தீபாவளி கொண்டு வந்துடுறது, அது 2026 பொங்கல் தான். ஸோ அதனால் இந்த கிளாஷ் வந்து மேக்ஸிமம் நடக்காது. அதான் சார். ஏன்னா லாஜிக்காக இப்போ யோசிச்சு பார்த்தாலும் விஜய் எதிர்க்கிற அளவிற்கு சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டாரான்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா விஜயனுக்கு ஒரு பீக்கில் இருக்கார், அதுவும் அவருடைய கடைசி திரைப்படங்கும் பொழுது எதிர்பார்ப்பு எங்கே இருக்குன்னு தெரியும். அதில் போய் மோதுறேன்னு சொன்னால் இல்லை, மோதுறது ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் வேறங்க. ஏன்னா 2 தயாரிப்பாளர்கள் பணம் போட்டிருக்காங்க, அவங்க வந்து திரும்பி எடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, ஏற்கனவே பெரிய இடத்தில் இருக்கிற விஜய், இவர்களுடைய ரசிகர்கள் மோதும் பொழுது என்ன ஆகும்னா இதே தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பேஸில் உட்காந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு, இதுதான் நடக்கும். அப்போது தேவையில்லாத சங்கடம் தான் அது 2 பேருக்குமே. அதனால் அது மேக்ஸிமம் இல்லாமல் இருந்தால் சரின்னு சிவகார்த்திகேயன் முடிவெடுத்திருக்காரு. அதை வந்து இந்த நிறுவனம் கேட்டுக்குச்சு. அதுதான். ஓகே சார். 2 படமும் தனித்தனியாக வந்து சக்ஸஸ் ஆகட்டும் சார். இப்போ இன்னொரு புறம் எஸ்டிஆர் அடுத்தடுத்து லைனப்புகளை அடுக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படம்லாம் திரைக்கு வந்தால் தளபதி இடம் இவருக்கு தான் சிம்புக்கு எடுத்து தர அளவுக்கு லைனப்ஸ் இருக்குது சார். ஆனால் அந்த சமயத்துலையுமே சந்தானம் வந்து சிம்புவோடு மீண்டும் இணைக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே வாய்ப்பு இருக்குது அப்படி எதுவும் டாக் நடக்குதா? ஆமாம், அது அப்படி ஒரு டாக் நடக்குது. சிம்புவுக்காக நான் பண்ணுறேங்கிற மாதிரி சந்தானம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்குது. அவர் வந்து விஜய் டிவியில் இருக்கும் பொழுது அவரை வந்து டிஆர் படத்தில் நடிக்க வச்சது, அப்புறம் அவர் படத்தில் நடிக்க வச்சது, இது எல்லாமே சிம்பு தான். அப்போ சிம்புவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு எல்லா நிகழ்வுலையும் அவர் சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்புவை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார். இதில் என்னென்னா சந்தானம் சிம்புவை வந்து ரொம்ப அன்போடு பார்க்கறது வேறு, ஆனால் சிம்பு சந்தானத்தை அப்படி பார்க்குறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சந்தானம் நடித்த படம் ஒன்று நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த படம் வந்து பெருசாக இல்லை, ரொம்ப ஆரம்ப காலத்தில் அவர் ஹீரோவாக நடித்து வந்த படம். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போரான படம். அதை நம்ம சொல்லும் பொழுது சிம்பு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார்.
ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி சந்தானத்தை ரொம்ப அடிக்காதீங்கண்ணே, ஏன்னா பாவம் அவர் வந்து பல இடங்களில் கடன் வாங்கி படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவர் சொன்னார். எந்த ஹீரோவுமே சொல்ல மாட்டாங்கங்க அப்படி. அதுவும் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு ஃபோன் பண்ணி இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி நீங்கள் கொஞ்சம் போய் சொல்லிவிடுங்களேன், சிம்பு சொன்னாருன்னு சொல்லிவிடுங்களேன் அப்படிம்பாங்க. அவரே ஃபோன் பண்ணி இந்த வார்த்தையை அப்படியே சொன்னார் என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து சிம்பு நட்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது சந்தானத்துக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி என்கிட்ட அவர் பேசின விஷயம் சந்தானத்துக்கு தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சந்தானமும் சிம்புவும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக நடக்கும். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது போலவே சிம்பு எப்படி நினைக்கிறாரோ சந்தானமும் அதே மாதிரி நினைக்கிறாரு. ரீசெண்டாக லாஸ்ட்டாக அந்த படத்தை இன்டர்வியூ போது கூட பண்ணலாமே, சிம்பு சாரோட பண்ணலாமே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த நன்றி உணர்வோடு இருக்கார். அதனால நிச்சயமாக அந்த காம்போ வந்ததுன்னா தமிழ் சினிமாவில் காமெடிக்கு ஒரு பெரிய பஞ்சம் இருக்குது சார். அதை சந்தானம் தான் வந்து மீட்டு தரணுங்கிற மாதிரி வந்தாருன்னா பெரிய சந்தோஷம் தான் சார். இப்போ சிம்புவோட லைனப்ஸுமே சார் அந்த 50 படம்லாம் வந்து பெரிய ஒரு சர்க்கிள் சர்ச்சைக்குள்ளேயே இருக்கே சார். வருமா? ஏன்னா எஸ்டிஆரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னே போட்டுட்டாங்க, இருந்தாலும் அதுக்கான முன்னேற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்கு. சிம்பு எடுக்கிற பெரிய ரிஸ்க்குங்க அது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வேறு யாராவது ஃபைனான்ஸ் பேக்கிங் பண்ணுவாங்கங்கிறது வேறு. ஏன்னா இப்போ சிம்புக்கு இருக்கிற இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு மீண்டும் பழைய மாதிரி மழை நடிக்க இறங்கிட்டார், சுறுசுறுப்பாக இருக்கார், ஷூட்டிங் அவரால் தடைபடுறது இல்லைங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த நேரத்தில் சிம்புவுக்காக ஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரோ ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் இவர் அந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகணும். அதுதான் வந்து ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். படம் ஸ்மூத்தாக போகுது, நம்ம வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஸ்மூத்தாக நகர்த்துவதற்கு தேவையான ஒரு தொகை இருக்கு இல்லையா, அது எப்படியும் ஒரு 10-15 கோடியாவது இவர் கையிலேருந்து போட வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ அதை வந்து தெளிவாக செய்வதற்கு துணிச்சலாக சிம்பு இறங்கிட்டார். அவர் நினைத்த மாதிரி இந்த ஃபினான்ஸ் எல்லாம் வருது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அது போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் சிம்பு தயாரிக்கிறேன்னு சொல்கிறது தன்னை முழுசாக பணையம் வைக்கிறாரு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது. ஆமாம்மா, ஏன்னா இப்போ 10 கோடி 20 கோடி ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் சம்பளத்தை அவர் வந்து விட்டு கொடுத்துட்றாரு. இது அப்புறம் பிஸ்னஸ் ஆகி வரத்தானே போகுது. அதனால் அவர் சம்பளம் இல்லாமல் ஒரு தொகையை நம்ம இறக்குவோம் அப்படின்னு ஒரு 25 கோடி வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். சிம்புவினுடைய இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் பேக்கிங்க்கு அவங்க அப்பா பெரிய பணக்காரருன்னு நினச்சா 150 கோடி 200 கோடியோ கூட அவங்க சொந்தமாக போடலாம், அது வேறு. ஆனால் சினிமாங்கிறது அது ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டு கதை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னா அவர் இன்றைக்கி இருக்கிற லெவலுக்கு ஒரு 25 கோடி எடுக்க முடியும். அதை தாண்டி 150 கோடிக்கு அவர் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அது நிஜமாகவே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. கமலே ஒரு முறை படத்தை வீட்டை விற்று நான் நாட்டை காலி பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே அது ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. சிம்பு என்ன பண்ண போகிறான்னு தெரில சார். இன்னொரு புறம் அப்படியே சிம்பு காம்பரேட்டர் தனுஷ் டேரக்ஷனில் இறங்கி அடுத்து வந்தது படத்தோட ட்ரைலர் எல்லாருமே கொண்டாடும்படியாக இருக்குது. அடுத்து முழுக்க டேரக்ஷன் மைண்ட் செட்லேயே இருக்கார் போல இருக்கே சார். ஆமாம்மா, அது அதில் வந்து ஒரு பக்கம் பணம்ங்கிறது பிரதானமாக வந்துடுது. என்னென்னா ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுறாரு. ஆனால் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை பொறுத்தளவுக்கு தனுஷனுடைய அக்கா மகன் நடிக்கிற படம் அவரை வந்து இங்கே லான்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் தனுஷ் இதுக்குள்ளே இறங்குனது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் நம்ம பார்த்தோம், பிரமாதமாக இருக்குது. தனுஷால் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தையும் பண்ண முடியும், ரத்தம் தெரிக்கிற படத்தையும் பண்ண முடியும், ஃபுல் காமெடியும் காதலுமாக கலந்து ஒரு படத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. இண்டஸ்ட்ரியில் பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க, நல்லாயிருக்கு. ஆமாம், எல்லாருமே பார்த்துட்டு நல்ல பிரமாதமான ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்குறாங்க. படம் ஆக ஓகோன்னு இப்போயே ஒரு டாக் ஒன்று வந்துருச்சு. எப்படி லவ் டுடே வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா இருக்கான்னு ஒன்று வரும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்திருக்கு. தனுஷும் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஜாலியாக வாங்க, அதே ஜாலியாக போங்க அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரி. ஆமாம் அன்யூஷுவல் லவ் ஸ்டோரின்னு சொல்லி மிரட்டி என்னவா இருக்கும்லாம் நினைக்க வைக்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் அது வந்த பிறகு நமக்கு வந்து அதை மேபி அந்த யதார்த்தங்கிறது யதார்த்தமாக ஹிட் ஆனால் உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆயிரும் சார், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ தனுஷ் அவரோட லைனஸ் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஆக்டரா இல்லை டேரக்டரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது சார். இப்போ இதே இயக்கத்தோடு எஸ்டிஆரும் டேரக்ஷனுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தார். அது 50ன்னாரு, அது 60 தள்ளி போகுது. இப்போ இருவருமே களத்தில் கொஞ்சம் வேகமாக இருக்காங்க. தளபதி அதாவது விஜய் அஜித் இருவரும் சற்று சினிமாவிலிருந்து ஓரளவுக்கு எல்லாம் உச்சத்தில் அனுபவித்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த இடம் யாருக்குங்கும் போது இந்த இருவருக்குமான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா சார்? இப்போ பிரகாசமாக இருக்குது. அதுக்கு சிம்பு வந்து பெருமளவு
வேலை பார்க்கணும். சும்மா வந்து அது நடந்துராது. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு தனுஷ் சிவகார்த்திகேயன் மாறத்துக்கான சூழல் கூட இங்கே வரலாம். பட் அதை உடச்சி சிம்பு வரணும்னா அவர் வந்து அசுர வேக ஓட்டம் ஓடணும். ஸோ அவருக்கும் அந்த எண்ணம்லாம் இப்போ வந்துருச்சு. அது அப்படி தானே ஆரம்பிச்சுது. அஜித் விஜய், சூர்யா விக்ரம், சிம்பு தனுஷ் அப்படி தானே ஆரம்பிச்சுது. அது எங்கே வீக் ஆச்சுன்னா சிம்பு வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததுனால இப்போ மீண்டும் கிளம்பியிருக்காரு. அவருடைய படங்கள் அடுத்தடுத்து ஹிட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த போட்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனால் உண்மையிலே தனுஷ் சிம்பு 2 பேருமே, தனுஷ் சரியாக போயிட்டுருக்கா, சிம்பு மட்டும் படம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் சூப்பராக அருமையாக அமையும் சார். ஆமாம், ரசிகர்களுக்கும் ஒரு விருந்து காத்திருக்கு. எனிவேஸ் நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.